இப்போ ஓபிஎஸ் பற்றி சொல்கிறீங்க நீங்கள். ஓபிஎஸ் வந்து கட்சிக்கு செஞ்ச துரோகங்கள், அந்த அதிமுக இதய மாளிகை, அந்த தூண் கூட இன்னைக்கு கிட்டத்தட்ட ஓபிஎஸ் துரோகின்னு அந்த தூண் கூட கத்திட்டு இருக்கு இன்னைக்கு. அந்த இதய மாளிகையில் உள்ள தூண், தலைவர் உருவாக்கி அந்த தூண், அது கூட வாயிருந்துன்னா சொல்லும் ஓபிஎஸ் நீ ஒரு மாபெரும் துரோகின்னு. அப்படி கட்சி ஆபீஸை ரவுடிங்களோட சேர்ந்து லூட் அடிச்சது, டாக்குமெண்ட்ஸ் எடுத்துன்னு போனது, கருணாநிதியை வந்து சட்டசபையில் புகழ் பாடினது, அவங்க மகன் புகழ் பாடினது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாய் திறந்து இந்த ஆட்சியை பற்றி எதுவும் சொல்லாதது, இப்படியெல்லாம் வந்து ஒரு திமுகவுடைய ஒரு என்ன சொல்லலாம் வந்து என்ன ஆர்மியில் என்ன இருப்பாங்க, ஸ்லீப்பர் செல், டக்குனு ஆர்மியில் வந்து ஸ்லீப்பர் செல் மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்லீப்பர் செல்லாக இருந்துட்டு தான் அங்கே வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. திமுக வளர்க்கணுன்ற அடிப்படையில் தான் அவருடைய எண்ணமே இருக்குது.